அஷ்டமம் கைத்தல நீரை கணிய பொம்மோடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைவர் கற்பகவன வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் பூய மலையான் மத்தள வைரனை உத்தனி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேன் தமிழளவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிடாட்சி ஒன்னுடைய அமைச்சது கொடி செய்த அதிதீரா எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையிலமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் தந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்வோங்கள் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்முகத்தில் அணைந்த விரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கோடிமொழி திருவா உரை திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் பிரம்மாவுக்கு வரம் கொடுத்த அத்தியாயத்தில் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரெல்லாம் பற்றியுள்ளது. ஆரோக்கியம் எப்பவுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கி சோலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே என்று மிக அற்புதமாக நமது அரைநாத பெருமான் சொல்கின்றார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கடைசி இறுதி காலத்தில் ஓலையோட வருவார். எப்பா உனக்கு காலம் முடிஞ்சிருச்சு, உன்னை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கெஞ்சலாம் மாட்டாரு, அடிச்சு எடுத்துட்டு போகிறான். எவன் வந்தாருன்னா அவர் இதே பார்க்கறது கிடையாது. எவன் தான் வருவாருங்கிறதுக்கு ஒரு இது என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்பதான் ஆரம்பிச்சோம். எவன் தான் வருவாருங்கிறதுக்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இறக்கும் தருவையில சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருப்பாங்க. படுத்த படுக்கையிலே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம்லாம் பெட்ல படுத்துருப்பாங்க. அதெல்லாம் எவன் கொண்டு போகக்கூடிய ஒரு தருவை. அதெல்லாம் நிறைய பேர் அழுந்தியே இறப்பாங்க. படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாம முதுகுலாம் புண்ணா வந்துடும். அப்படி ஒரே படுத்திருக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப வேதனையான இது. அது மாதிரி இறக்கும் தருவையில பேச்சு வராது. அவன் காலம் என்ன வரான், அந்த கழுத்துல இழுத்து சுருக்கிட்டு வரான். அதனால பேச்சு வராது, எதுவுமே வராது. அப்ப அப்படி இருக்க சூழ்நிலையில வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓலை என்னன்னா, இன்னாரு இந்த இடத்துல போய் இதை எடுத்துட்டு வரணும், இந்த ஆன்மாவை எடுத்து வர வேண்டும் என்று சிவபெருமானுடைய உத்தரவை தான் அவர் செய்வாரே தவிர அவர் தனிப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார். யமன் யாருடைய கட்டளைப்படி? சிவபெருமானுடைய கட்டளைப்படி தான் அவர் எதுவுமே செய்வாரே தவிர தனக்குன்னு ஒரு செயல் அவருக்கு கிடையாது. அப்படி தனக்குன்னு ஒரு செயலை எடுத்துக்கொண்டு ஒரு செயலை செஞ்சாரு. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, முடிவு அவரே இறந்தார். மார்க்கண்டேயரை போய் சிவபெருமான் அனுமதி இல்லாம அவரை வாசக்கயிறை வீச செய்தார். அப்படி வீச செய்ததுனால சிவபெருமான் அவரை காலால் எட்டி உதைத்தார். அப்படி உதைத்ததுனால யமனே என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். அப்படி சிவபெருமானுடைய ஆணை மீறி அவரால் எதுவும் செய்து விட முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓலை அவருடைய தூதராக வழங்கக்கூடிய காலரும் அருணைநாத பெருமான் அழகா சொல்லுவாரு, பாதிமதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது கூற மகள் ஆதம் வருடிய மணவாளா
அதும் ஒரு விழிகாக முரருள் மாயனரி திரு மருகோனே காலன்யனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே. இதுல என்ன சொன்னாரு? காலன் என்னை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே. யமன் வருவது, யமனுடைய தூதருக்கு பேர் காலன் பேரு. யமன் தனியா, காலன் தனியா. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு காலனை தான் அனுப்புவாரு. யமன் எடுத்ததுமே ஸ்ட்ரெயிட்டா வரமாட்டார். முதல் தூதுவர்கள் அனுப்புவாரு. அவங்களே முடியாத பட்சத்துக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் யார் வருவார்னா யமன். மற்றவங்களுக்குலாம் யமன் வரமாட்டார். அப்ப இந்த காலதூதர்கள் எல்லாம் இந்த சாதாரண ஆன்மாக்களை எல்லாம் எடுப்பதற்கு யார் வருவார்னா யமதூதர்கள். ஈஸியா பாசக்கைகளை வீசி இழுத்து சென்று விடுவார்கள். முக்கியமான பிரமுகர்களுக்கு மட்டும் யமனே வருவார். அதுல ரொம்ப தாங்க முடியாத ரொம்ப பாவம் செஞ்சவர்கள் யமனே வந்துடுவார். அவன் வரும்போதே ரொம்ப கோபத்தோட தான் வருவாராம். ஏற்கனவே அரைநாத பெருமான் அதையும் சொல்றார். கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடந்தறி கயிறோடு கதை கொடு பொழுபோதே என்று அந்த கோபத்தோட கருத்த வாகனத்தில் கருத்த மேனியோடு அவன் பாசக்கயிறை வீசி சென்று அந்த ஆன்மாக்களை என்ன செய்வாராம்? கோபத்தோட எடுத்து செல்வாராம். இத்தனை காலமா நீ இந்த பிறவில நீ என்ன சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த நேரத்துல போய் நான் இனிமே போய் திருமுறை எல்லாம் பாடிட்டு வரேன், இனிமே நான் திருக்கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன். இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்தோம் என்றுதான் நம்ம பார்ப்போம். இருக்கின்ற காலத்துல மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை என்ற சூழ்நிலையில இறைவனை நன்றாக தொழுது அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்து திருக்கோயிலுக்கு சென்று மலர்பணி செய்தல், உழவார பணி செய்தல் போன்ற திருப்பணிகள் எல்லாம் செய்தால் இந்த பிறவியை நம்ம நல்லபடியா போக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பா யார் வருவா? யமன் தான் வருவார். உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமும் இல்லை உளத்துள் அன்பு உறவிடம் அருகின திருப்பொடு உன் சிகரம் வளம் வருகிறன் ஓப்பொடும் உன் புகழ் துதி செய்ய விலகினன் மலை போல. இறைவனுடைய புகழெல்லாம் மலை போல சொல்லணுமா? சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்லாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இறைவனுடைய புகழ எல்லையில்லாத புகழை விரித்து விரித்து பேச வேண்டும். அதுக்காகதான் அப்பசாமியில கடைசி நேரத்துல நம்ம வந்திருக்கோமே, 60 வயசுல வந்துட்டோமே, நம்ம இறைவனுடைய திருவடியை நம்ம அடைய முடியுமா அப்படின்னு தாண்டகமாக பாடினார் அப்பசாமி. அன்னைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? நான் 60 வயசுல வந்திருக்கேன் சிவா அப்படின்னாங்க. எந்த வயசுனாலும் வரலாம். இங்க பக்குவம் தான் தேவை. 60 வயசுலயும் வரலாம், இறக்கும் தருவாயில கூட வரலாம். அந்த நேரத்துல வழிபாடு செய்து கூட மோட்சம் அடைந்த ஆன்மாக்கள்லாம் உண்டு. 60 வயசுக்கு மேலதான் அப்புறம் சமையல் வந்தாரு. உலகாரப்படையை பிடிச்சாரு, உலகாரப்பணியை எடுத்தாரு, பணி செய்தார், சிவபெருமான் திருவடி சேர்ந்தார். எந்த வயது வயது நமக்கு வரம்பு கிடையாது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டை. குறிக்கோள் இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. காலையில எழுந்திரிச்சா இங்க எங்க போகணும்? திருக்கோயிலுக்கு இந்த நேரத்துக்கு போகணும். 7 to 8 திருக்கோயிலுக்கு போகணும். 8 to 9 காலையில எழுந்திரிச்சது முதல்ல மலர் குளிக்கணும், அடுத்து மலர்களை பறிக்கணும், சிவ பூஜை செய்யணும், அப்புறம் திருக்கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் ஸ்கெட்சு போட்டு வச்சுக்கிடணும். இங்க வீட்டுல சிவ பூஜை முடிஞ்சது நேர திருக்கோயிலுக்கு போகணும், அங்க வழிபாடு செய்யணும், அங்க இருக்கக்கூடிய மலர்களை பறிச்சு சாமிக்கு சாத்தணும், அங்க ஏதாவது உலகாரப்பணி செய்யணும். எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அடியார்களோடு கூடணும். நம்ம சொந்த வேலையை இருந்தால் அதை பார்த்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கோயில போய் தான் செய்யறது சிவபுண்ணியம் கிடையாது, வெளியில இருந்தும் சிவபுண்ணியம் பண்ணலாம். சும்மா இருந்தா கூட உட்காந்து நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நமச்சிவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா உட்காந்து நம்ம என்னென்னதெல்லாம் சிந்திப்போம், ஆனா நாமத்தை சொல்ல மாட்டோம். அப்படித்தானே? நம்ம எதையோ சிந்திச்சு சும்மானாலும் உட்காந்து நம்ம பழைய கதை முந்தைய கதை எல்லாம் உட்காந்து அவ இப்படி இருக்கா, இவ இப்படி இருக்கா, சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்களே, இவ நோய்வாய்ப்பட்டு இருக்காளே, இவன் நல்லா சந்தோஷமா இருக்காளே, இவன் இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறாங்கெல்லாம் உண்டு. அப்படிலாம் இருக்காங்கல்ல. இவன் மட்டும் எப்படி வசதி வாய்ப்போட இருக்கா, எதையோ போட்டு என்ன செய்வோம்? உட்காந்து அதை பத்தி சிந்தனையிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல நம்மளும் கூட தான் பழகுற மாதிரியே தெரியுது, திடீர்னு வளர்ந்து மேலே போயிடுறாங்களே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அந்த இதெல்லாம் விட்டுட்டு நாம ஒருநிலைப்படுத்தி மனதை இறைவனிடம் நினைத்து ஐந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு எந்த விதமான துன்பமும் நமக்கு வரும். நம்ம அதை கூட சிவபுண்ணியமாக மாற்றணும். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து, அவங்களுடைய இதெல்லாம் என்னைய ஒழித்து, அவங்க வருவதற்கான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு வழங்காம
பெருமானே அவங்க வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குவேன். காலை மாலை எனக்கு முன்னாடி யார் இருப்பா அப்படின்னா கந்தவேல் அப்படின்னா, முருகப்பெருமான் என்னுடைய முன்னாடி எப்போதுமே வந்து காட்சி கொடுக்கின்ற காரணத்தினால் யாருக்கு வேலை கிடையாதுன்னாரு, யமனுக்கு வேலையே கிடையாது. இந்த ஓலையும் தூதரையும் கொண்டு வர்ற யமனுக்கு வந்து வேலை கிடையாது. எப்பொழுதுமே சொன்னார்ல, இன்னொரு பாடல கூட சொல்றாரு, எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அதாவது நாள் என் செய்யும், இணைதான் என் செய்யும், அதை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுக்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் சண்முகமும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்வதற்கு எனக்கு இந்த பாட்டு அப்படிதான் சொல்றாரு. முருகப்பெருமான் எனக்கு முன்னாடி வந்து எப்படிதான் காட்சி கொடுப்பாரா, மருங்கில் சோலையும் கட்டிய சீராவும். அதாவது பீதாம்பரத்துல சாமியை வந்து அலங்காரம் பண்ணா எப்படி இருக்குமோ, முருகப்பெருமான பீதாம்பரத்தினால் அலங்கரித்து கையில் வந்து என்ன வச்சிருப்பாராம், கட்டிய சீராகும் அப்படின்னா உடைவாள் சாமி வச்சிருப்பாராம். உடைவாளோடு எதுக்காக உடைவாள் வச்சிருக்காரு அப்படின்னா, பகைவை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகைவையை நீக்குவதற்காக. அதனாலதான் அரைநாத பெருமான் பாடினாரு, கண்டாயடா அந்தகா என் கையில வந்து அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா என் முன்னே வந்து பாரு பாப்போம் அப்படின்னாரு. இன்னொரு பாட்டுல எனக்கு முன்னாடி வா பாப்போம் அப்படின்னாரு. யமனையே கூப்பிட்டாரு அரைநாத பெருமான். அந்த அளவுக்கு நம்ம பாடல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு. அப்ப நம்ம திண்டாட யாரை வச்சிடணும், அவரை திண்டாட வச்சிடணும். நம்ம வந்து ஜாலியா இருக்கணும், எவனுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அப்படி இந்த பாடல சொல்றாரு. முருகப்பெருமானுடைய அந்த பீதாம்பர அந்த அழகையும் கட்டிய சீராவும் அவருடைய உடை வாழும் சிவந்த செச்சை மாலையும், செச்சை மாலைன்னா வெச்சி மாலைன்னு அர்த்தம். வெச்சி மாலையை சூடி இருக்கக்கூடிய பெருமான். கடப்ப மாலை தான் முருகப்பெருமானுக்கு இல்லை, வெச்சி மாலையும் முருகப்பெருமான் அணிவார். வெச்சி மாலை, வெச்சி மாலை பார்த்தீங்கன்னா எந்த மலர்னா வெச்சி மலை. வெற்றி வேறு கிடையாது, வெற்றி மாலையும் அதுவும் சொல்றாரு, வெற்றி மாலையும் சொல்றாரு, வெற்றி வேறையும் சொல்றாரு. வெற்றி அது வந்து வாடாமலர்னு பேரு. வெற்றி வேர் வந்து நீங்க அதை மாலை சாத்துனீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். வாடாமலர்னே பேரு வெற்றி வேர்ல மாலை கட்டுறது. இப்ப நம்ம நடராஜ பெருமானுக்குலாம் பாத்தீங்கன்னா கோயில் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாலை மட்டும் அப்படியே வச்சிருப்பாங்க, மற்ற மாலையெல்லாம் கழட்டிடுவாங்க, ஏன்னா வாடிடும். இந்த வெற்றி வேறு மாலை மட்டும் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எத்தனை வருஷம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். அது வெற்றி மாலை. ரெண்டாவது வெச்சி மாலை அப்படின்னா, வெச்சி பூ பார்த்தது இல்லையா, சிகப்பா இருக்கும், செவேன்னு இருக்கும். இந்த இட்லி பூங்காங்கல்ல, அதுதான் வெச்சி மாலை. அதான் வச்சு அதை முருகன் சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல மாலை கட்டி போட்டா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு வட்டம் இந்த பாட்டை படிச்சுட்டு தான் வெச்சி மாலை சூடணும்னு சொல்லி நாங்க கடையில வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானை இப்படியே ஆங்க வச்சு பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த சிகப்பு மாலையில. சிகப்பா இருக்கும். இட்லி பூன்னு சொல்றோம்ல, அதுதான் வெச்சி மாலை. அப்படி ரொம்ப அற்புதமா இருப்பாரு. அந்த மாதிரி காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. திருச்செந்தூருக்குலாம் நீங்க போனீங்கன்னா அந்த சிகப்பு சாத்தியில இதை சாத்துவாங்க. சிவப்பு சாத்தி, அது மாதிரி பச்சை சாத்தியில வந்து பச்சை இலையா வச்சு மாலை கட்டியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். பச்சையிலேயே மாலை, அது மாதிரி வில்வத்துல அச்சிப்பாங்க, எல்லாமே பச்சையா இருக்கும். திருச்செந்தூர் அவ்வளவு சிறப்புடைய ஒரு இடம். அங்க முருகப்பெருமானை அங்கே அச்சிப்பார்கள். அதே போல இங்க சிவந்த செச்சை சோலையும் சேவலும் சேவல் பதாகையும் தோகையும். இந்த இடத்துல சேவல் முருகப்பெருமான் வந்து கையில் சேவல் கொடியோடும் தோகையாகிய மயில் வாகனத்திலும் வாகையும், அதாவது மயில் வாகனத்திலும் சேவல் கொடியோடும் பீதாம்பர அழகோடும் இது உடைவாளோடும் எனக்கு முன்னே வந்து கந்தவேல் எனக்கு காட்சி கொடுக்கின்ற காரணத்தினால் ஓலையும் தூதரும் கண்டு என்ன செய்வாங்க, என் பக்கத்தில் வரமாட்டார். அவர்கள் என்ன செய்ய, திண்டாடல் ஒழித்து, அவருடைய திண்டாடலை ஒழித்து முருகப்பெருமான் எனக்கு காட்சி தருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேலையே இருக்காது. அப்படி சொல்லும் போது என்ன சொன்னாரு, 2 வேளையும் இறைவனை நினைக்கிறார். காலையும் மாலையும், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே 5 எழுத்து ஓதுவின் அரண்களுக்கு அன்பது ஆகும். இறைவனை காலையில காலையில ஒரு வேலை முடிஞ்சிருச்சியா, பூசை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, மற்ற நேரம் இறைவனை நினைக்காம விட்டுறக்கூடாது. அதே குறிப்பா சொல்றாரு, காலை மாலை ரொம்ப முக்கியமான, எல்லா நேரமும் இறைவனை நினைக்கணும்.
முக்கியமா இறைவன் மேல அன்பு வரக்கூடிய காலம் எதுன்னா காலையும் மாலையும். துஞ்சி இருள் காலை, துஞ்சி இருள் மாலை அப்படின்னா என்ன அர்த்தம்? துஞ்சி இருள் காலையில காலையில 4 to 6, துஞ்சி இருள் மாலையில சூரியன் மறைவதற்கு முன்னாடி 4 to 6. புரிஞ்சுச்சா? சூரியன் எப்போ உதிக்கும்? காலையில 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடி 4 to 6. சூரியன் எப்போ மறையும்? மாலை 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடி 4 to 6. அனுஷ்டானம் இந்த நேரத்துல பண்ணணும். காலை 4 to 6 பண்ணணும், சாயங்காலம் 4 to 6 பண்ணணும். இப்ப காலையில 4 to 6 பண்றதே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. 2 வேளையும் பண்ணா ரொம்ப சிறப்பு. 2 வேளை பண்றீங்களா? மட்டும் பண்றீங்களா? சாயங்காலம் பண்ண சார், வாய்ப்பு கிடைச்சி சாயங்காலம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிதானா? ஒரு சில இது புண்ணிய காலத்துலலாம், அமாவாசை பௌர்ணமி காலத்துலலாம் 2 வேளை அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் வந்து 2 தடவை பண்றது ரொம்ப சிறப்பு, சரிதானா? முடியாத பட்சத்துக்கு புண்ணிய காலத்திலேயாவது இந்த திங்கக்கிழமை சோமவாரம் போன்ற நாட்கள்ல நீங்க காலை மதியம் இரவு 3 வேளை எப்பனாலும் பண்ணிக்கலாம். நீங்க அந்த சாயங்கால நேரத்துல விட்டாச்சுன்னா அடுத்த காலம் கிடையாதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க நைட்டு கூட உட்காந்து பண்ணலாம். சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து குளிச்சு அதுக்கப்புறம் தான் அனுஷ்டானம் பண்ணி சிவ பூஜை பண்ணி உறங்குற ஆளுகள்லாம் அடின்னு பார்த்துருக்கேன். சென்னையில அவங்க வேலை அப்படி. காலைல எந்திரிச்சு வெள்ளத்துல எந்திரிச்சு, ஏன்னா 2 மணி நேரம் அவங்க பிரயாணம் பண்ணி வேலைக்கு போவாங்க. காலைல எந்திரிச்சதுமே 2 மணி நேரம் பஸ்லயே போய் வேலை பார்க்கறதுக்கு அவங்க 10 மணி ஆயிரும் போறதுக்கு. போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க குளிச்சு சிவபூஜை முடிச்சு 12 மணிக்கு தான் அவங்க உறங்கவே செய்வாங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நம்ம செஞ்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையாவது 2 வேலையாவது குறைஞ்சது என்ன செஞ்சிடணும், அனுஷ்டானங்கள். முடியாதவங்க ஒரு வேலையாவது கண்டிப்பா பண்ணிடணும், விட்டுற மட்டும் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றார். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிருக்கவே கந்தவேல் மருங்கு சோலையும் கட்டிய சீராவும் கையை சிவந்த வெச்சி மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் எனக்கு தோகையும் வாகையுமே என்று அற்புதமாக அருணகிரிநாத பெருமான் கந்தல் அலங்காரத்தில் கூறுகின்றார். கந்தல் அலங்காரம்னாலே முருகப்பெருமானை அலங்கரிப்பது. எப்படி? பல பாமாலையால் அலங்கரிப்பது. பூமாலையால் அலங்கரிப்பது ஒரு விதம், அதாவது பாமாலையால் அலங்கரிப்பது ஒரு விதம். அதே பெருமான் இதை எடுத்துக்கிட்டாரு. பாமாலையினால் இறைவனை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கந்தர் அலங்காரத்தை பாடினார். செயல்பட்டு அழிந்தது செந்தில் வயல்பொல் தேங்கடம், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியானவன் மாமயிலும், வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என்ற தலைவேல் அயன் கையெழுத்து. திருச்செந்தூருக்கு போயாச்சுன்னா நம்ம தலையெழுத்தே முருகப்பெருமான் மாற்றி விடுவார். எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, அவங்க சாதகத்தை என்ன செஞ்சுருவாராம், முருகப்பெருமான் மாத்திடுவாராம். திருச்செந்தூருக்கு போனாலே போதும், அங்குள்ள பெருமானை போய் தரிசனம் செய்தாலே, அது முருகப்பெருமான் முன்னாடி நின்னாலே சாமி மாத்திடுவாரு, அவங்க தூயவர் ஆக்கிடுவார். அது வேற விஷயம். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றால் தூயவராகி மேலை தொழுகதி அடைவர் என்னும் ஆயமும் வேண்டும் கொள்ளோ அடுசவன் நீதியும் என்றோ அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உய்ந்தான் என்று சொல்வதற்கு இணங்க சாமி முன்னாடி போய் நின்னாலே மாற்றி விடுகின்றார் என்றால் அவரை போய் சார்ந்தால் எப்படியெல்லாம் சிறப்பு செய்வார்னு பார்த்துக்கோங்க. அப்படி இப்படி ஒவ்வொரு அலங்காரமா பாமாக்களியால் அதை முருகப்பெருமானை அலங்காரம் செய்கின்றார் அருணகிரிநாத பெருமான். இங்க அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. இப்ப நம்ம பாடுற ஒவ்வொரு பாட்டுலையும் பாத்தீங்கன்னா யமுனை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல யமுனை பத்தி தான் சொல்றாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, இறக்கும் தருவாயில் நம்ம எப்படி இறக்க போறோமோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கும். 40 வயசு தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் பயம் வந்துடும். அதுக்கு முன்னாடி கூட தெரியாது, ஜாலியா இருப்பாங்க, அந்த இறப்பை பத்தி ஒரு இதே தெரியாது. 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. 40 வயசை தாண்டிடுச்சுன்னா எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்ணணும், சுகர் வந்துடக்கூடாது, பிபி வந்துடக்கூடாது, எல்லாத்துலயும் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துடும். ரெண்டாவது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா, கொஞ்சம் ஓவரா ஏதாவது சாப்பிட்டோம்னா திடீர்னு சுகர் வந்து நம்ம இறந்து போயிடுவோமோ, பிபி வந்து இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணத்திலே இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு இதையும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும். அதை வலிக்கு நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா பல்வலி வந்துடும். அந்த வலியை நினைக்க கூடாது. டாக்டரை போய் பாத்தீங்களா?
மாத்திரையாவது சாப்பிட்டீங்களா? போடுங்க மாத்திரை. வலிக்கு மாத்திரை இப்பெல்லாம் அப்படிலாம் சரி வராது. இப்போதைக்கு மாத்திரை போடுங்க. இப்போதைக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. யாரையும் வாங்கிட்டு வச்சுடுங்க. வாங்கிட்டு வச்சு போட சொல்லுங்க. வாங்கிட்டு வந்து போட சொல்லுங்க. அப்படி இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றார். சென்ற முறை நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப புராணத்துக்குள்ள போயிடும். சங்கரேஸ்வரிக்கா இது கேன்சர் ரசம். கேன்சர்னு சாமானியமா கஷ்டம். அது ஏழால கொஞ்சம் கொஞ்சமாவது அது நீக்குவாங்க. ரெண்டாவது அவங்க அந்த பயம் மட்டும் இல்லாம இருக்க சொல்லுங்க. சரியா? அவங்க கேன்சருங்கிறது நினைப்பே இருக்கக்கூடாது. நினைப்பு இல்லாம இருந்தா சீக்கிரம் குணமாயிரும். அந்த நினைப்போடு இருந்தாங்கன்னா முத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு வியாதியுமே அதை பத்தின சிந்தனைகள் இருந்துகிட்டே இருந்தா முத்த ஆரம்பிச்சிடும். அதை பத்தி நினைப்பு இல்லாம இருந்தா சீக்கிரம் சரியாயிடும். ஒரு டாக்டர்கிட்ட 2 பேரும் போனாங்க. ஒருத்தருக்கு கொண்டு போய் என் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு. அந்த ஸ்கேன் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தாரு. இன்னொருத்தரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இந்த டாக்டர் வாங்கினவர் என்ன பண்ணாரு, 2 பேர் இதையும் பார்த்துட்டு மாத்தி கொடுத்துட்டாரு. சார் மாத்தி கொடுத்துட்டாரு. இருதயம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இருதயம் சரியில்லைங்கிற சர்டிஃபிகேட்டையும், இருதயம் நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டாரு. ஸ்கேன் பண்ணதை அந்த இருதயம் ஓட்டம் இருந்தது பாருங்க. அவன் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆகா, டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு இருதயம் சரியா போச்சு, எனக்கு இருதயம் சரியா போச்சு, ஸ்கேன்ல சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுல அது சரியா போச்சு. இந்த நல்லா இருக்கிறவங்க போய் எனக்கு ஓட்டையா நினைச்சிட்டே இருந்தவங்க அவங்க ஓட்டை இல்லாத கூட ஓட்டை ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா? அப்ப அந்த நோயுடைய இதை அறிந்து நம்ம அதை பத்தின சிந்தனைகள் இல்லாமல் இருந்தால், நமக்கு சரியாகிவிடும் என்கின்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா சாமானியத்துல என்ன ஆகாது, சரியாகவே ஆகாது. அதனால அதை பத்தின சிந்தைகள் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. நோய் வந்துருச்சுன்னா பயம் சுத்தமா எடுத்து பயங்கர இதே தூக்கிடும். ஆனா அந்த நேரத்துல அப்படிதான் இருக்கும். அந்த நோய் வந்துருச்சுனாலே அந்த பயம் வந்துடும். ஆகா, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும். அந்த பயத்தை மட்டும் நீக்கிட்டோம்னா எத்தனையோ சினிமா நடிகர்களும் சரி, இந்த கிரிக்கெட் வீரர்களும் சரி, அவங்களாம் இந்த நோயில இருந்து குணமாயிருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பயத்தை நீக்கினோம், அதனால காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பதில் எதனால நாங்க சரியானோம்னா, எங்களுக்கு அந்த பயத்தை நாங்க நீக்கணும், எங்களுக்கு கேன்சருங்கிற அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லாமல் இருந்தோம், அதனால குணமாயினோம் சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, நீங்க அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லுங்க, அந்த உனக்கு ஒரு நோயே கிடையாதுமா, நீ எப்பயும் போல நீ சீக்கிரத்துல குணமாயி வந்துடும் மட்டும் சொல்லுங்க. சரிதானா? அதை மட்டும் சொல்லுங்க. சரி, சரி, சரியா கவலைப்படாங்க. எல்லாரும் வீணா போகணும் சார். சரி, சென்றபோது என்ன பார்த்தோம், பொன்னாட்டு கற்பகத்தருவை உணவென்று கருதி நீ பருத்த துளையுடைய துதிக்கையை விண்ணில் உயர்த்தி களங்கள் நீரை பெரிய மேகங்கள் என்னும்படி கலிங்க நாட்டு காவலன் பெற்ற திலக ஒளியில் நெற்றியையும் நறுமண கருங்கூந்தலையும் உடைய கனக சுந்தரி என்கின்ற பெண் என்ன பண்ணா, அப்படியே அகத்தியமா இருக்கக்கூடிய பொதிய மலைக்கு அப்படியே வந்து கொண்டிருந்தாங்க. வரும்போது அங்க ஐகிரிய அதாவது ஹயகிரீவ முனிவர்னு பேரு. தமிழ்ல வந்து அயகிரிய முனிவர்னு பேரு. அவர் வேற யாரும் கிடையாது, திருமாலுடைய வடிவம் தான் அயகிரிய முனிவர். அவருக்கு எப்படி அந்த வடிவம் வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை மது கபிடன் என்கின்ற 2 அசுரர்கள் வந்து இவர் பிரம்மாவுடைய அந்த வேதங்களை திருடி சென்றார். அப்படி திருடி செல்லும் போது பிரம்மா போய் திருமாலிடம் போய் விண்ணப்பம் செய்தார். அப்படி விண்ணப்பம் செய்யும் போது திருமால், அவங்க 2 பேரும் குதிரை முகத்தை உடையவர்கள். யாரு? அந்த சொன்ன பாருங்க, 2 பேர் மது கபிடன் 2 பேருமே குதிரை முகம் உடையவர். அதனால அவர்களை வீழ்த்துவதற்காக திருமால் எடுத்துக்கொண்ட வடிவம் தான் அந்த ஹயகிரீவ வடிவம். அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா குதிரை முகத்தோடு. அப்படி குதிரை முகத்தோடு போய் சென்று அவர்களை வீழ்த்தி அந்த வேதங்களை மறுபடியும் கொண்டு வந்து, அது ஏன்னா அந்த படைப்பு தொழில் செய்யக்கூடிய அந்த வேதங்கள், அதனால அந்த வேதங்களை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தார். அதனால அவருக்கு என்ன வடிவமாச்சு, ஐக்கிரிய வடிவம் ஆயிடுச்சு. நம்ம ஆண்டவர்களில் போய் பார்த்துருக்கீங்களா? ஐக்கிரியவர் இருக்காரா? அவர் தான் அந்த பிறவியில் என்ன செய்யறாரு, அந்த எந்த பிறவி எடுத்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மண்ணுலகத்துல பிறந்தாலும் திருமாலாகவே இருந்தாலும் மண்ணுலகத்துல பிறந்து கண்ணன் அவர் எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு? 8வது குழந்தையா பிறந்தார்.
இந்த 7க்கு மேல பிறந்தவங்களும் கொஞ்சம் ஞானம் உடையவராக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7 குழந்தைகளுக்கு மேல உள்ளவங்க, அதே மாதிரி கடைசி குழந்தைகள், ஒரு வீட்டுல கடைசி குழந்தைகள் வந்து ஞானம் உள்ளவராக இருப்பார்கள். இப்ப அப்பசாமிகளும் அவங்க அக்கா ஞானம் தான். அவங்க அப்பசாமிகள் வந்து கடைசி குழந்தைய வந்து எவ்வளவு ஞானமா இருந்தார் பாத்தீங்களா? நீங்க அதுல யாருனாலும் எடுத்துக்கோங்க, கடைசி குழந்தை ஞானமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு வரலாறு சொல்லுங்க அதுல. இப்படி வீட்டுல உள்ள கடைசி குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள். சார் இப்படி வந்துக்கிறீங்களா சார்? காப்பி காத்து அப்படி உட்காந்து கால் வலிக்குதான், யாரும் மேல உட்காந்துன்னா உட்காந்துக்கோங்க. சரி, அதனால இந்த கடைசி குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி திருமால் வந்து அவதாரம் செய்ததுதான் அவரது அந்த 5 பிறவி இழிபிறவி சின்ன பாருங்க. ஒண்ணு மீன் வடிவம், அப்புறம் பண்டி வடிவம், அதுல இந்த குதிரை முக வடிவம், இதெல்லாம் திருமால் எடுத்துக்கொண்ட வடிவம் ஐக்கிரிய வடிவம். இந்த வடிவத்தை கொண்டுதான் அந்த வேதங்களை எடுத்து கொண்டு வந்து திருப்பி கொடுத்தார். அப்படி ஐகிரிய முனிவராக இங்க வந்து அவதாரம் செய்து அவர் தவறு செய்து கொண்டிருக்கும் போது இந்த கனக சுந்தரி அந்த கானகத்துக்கு வரும்போது அந்த குதிரை முகத்தை பார்த்து கேள்வி செய்தார். கேள்வி செஞ்சா கண்டிப்பா என்ன உண்டு, மறுபிறவில் அவங்களுக்கும் ஏற்கனவே சொன்னேன், அரிசியை விதைச்சா அரிசி தான் வரும், செவத்தில் அடிக்கிற பந்து மீண்டும் நம்ம கிட்டதான் வரும். அதே போல இவள் அவமதிப்பு செய்த காரணத்தினால் அடுத்த நிமிஷமே அந்த ஐகிரிய முனிவர் என்ன பண்ணாரு, சபித்தார். நீ அடுத்த பிறவியில் குதிரை முகம் கொள்வை என்று விரைந்து சபித்தார். அப்படி சபிச்சதுமே அவர் ரொம்ப சோகத்துல என்ன செய்வேன் என்று அந்த பாட்டை சொல்றார். விதித்த சாபத்தை கனகத்திரி என்னும் மெல்லியவரோடு துதித்து நீமுகர் கொடுமொழி தவிர்ப்பகர் சொல்லும் எனலோடு மதித்த அருந்தைய கிரிவன் மவ சண்முகம் பார்த்து மாதவம் விரும்பி உதித்து நாள் முன் போந்தனை வருதலை உண்ணி தோன்றுகின்றேன். விதித்த சாபத்தை பெற்ற கனகசுந்தரி என்கின்ற காரிகை துன்பத்தோடு முனிவரை பார்த்து எனக்கு ஏதாவது சாப விமோசனம் கொடுக்க கூடாதா என்று யார் கேட்டா, பெண்ணு கேட்கிறா. இந்த கனகசுந்தரி வந்து ஐக்கிய முனிவரை பார்த்து கேட்டா. கொடும் சாபம் தீரும் காலம் என்று வேண்டலும் உடனே ஆய்ந்து உணர்ந்த ஐகிரிய முனிவர் அவளை ஏறிட்டு நோக்கி, திருமாலின் திருவுந்தியை உதித்த பிரம்மன் ஏற்கனவே 300 சமயம் போன தலை வருதலை கண்டு திருச்செந்தூரில் போய் தவம் செய்தார். அதே போல நீயும் சென்று அந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் இணையாடுவாயாக என்று யார் சொல்றா, ஐகிரிய முனிவர் வந்து அந்த கனகசுந்தரியை பார்த்து சொன்னார். அங்கே கந்த மாதன மலை ஒன்று உள்ளது. எங்க திருச்செந்தூர்ல கந்த மாதன மலை ஒன்று உள்ளது. அங்கே அம்மலையின் சாரலில் உள்ள அழகு மலர்ந்த ஆலயத்தில் மந்திர பொருளான மயிலூர் எந்தையின் மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானுடைய எந்தை ஆலயத்தில் மந்திர பொருளான முற்பட்ட சந்திரநாதத்து சமுத்திரத்தில் பிரம்மன் நீராடினான். அதனால அவன் அந்த தலையை பெற்றான். அதே போல நீ என்ன செய்ய வேண்டாம், மொய்த்த கூந்தலை உடையவளே, நீ அங்கு சென்று இக்குதிரை முகம் நீங்க அழகுடைய மனித முகம் எய்துவை. நீ அங்கே போய் அந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் நீராடினால் நீ அந்த குதிரை முகம் உனக்கு மாறும் அப்படின்னு சொன்ன. அந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் நீ நீராடினால் உனக்கு என்ன உண்டாகும்? இப்படி கரைகள் இப்படி வந்துருங்க. அந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் நீ சென்று நீராடினால் உனக்கு எல்லாம் சரியா. அப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், வதனாரம்ப தீர்த்தம் எதுன்னு பார்த்தோம், கடல் நீர். திருச்செந்தூருடைய கடல் நீர் தான் வதனாரம்ப தீர்த்தமாக இருக்கின்றது. அங்கே ஐக்கிரிய முனிவர் என்ன சொன்னாரு, பிரம்மா ஏற்கனவே போய் அங்கே நீராடிய காரணத்தினால் அவன் சாப விமோச்சனம் பெற்றான். அதே போல இந்த குதிரை முகம் நீங்குவதற்கு நீ வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் நீராடினால் உனக்கு இந்த குதிரை முகம் மாறும் என்று ஐக்கிரிய முனிவர் சொல்ல, அந்த கனகசுந்தரி என்பவள் எங்க போனா, நேரா திருச்செந்தூருக்கு சென்றார். அப்படி சென்றதும் யுத்த வச்சன சுமையோ ஓய பின் புவி பொது துறை தாக்கு முக்கிய பெரு உதித்தன ஒளி உறும் மேனி மிக்க கலிங்கத்திரி என்னும் பெயரோடும் அந்த கனகசுந்தரி என்ன செஞ்சா, மறுபடியும் வந்து இங்க வந்து விலங்கினன் பறி போன்று தக்க மாமுகம் மாதினான். அந்த முகத்தை மாறுவதற்காக எங்க வந்தானா, மறுபிறவில அந்த பிறவி நீங்கிருச்சு. அவர் என்ன சொன்னாரு, நீ மறுபிறவியில் குதிரை முகம் எடுத்து நீ
சாபத்தை பெறுவாயாக என்று ஐக்கிய முனிவர் சொன்ன காரணத்தினால் அந்த பிறவி வந்து போயிடுச்சு. அந்த பிறவில அவர் குதிரைமுகம் வந்து அடுத்த பிறவில உனக்கு கிடைக்கும்னு சொன்னதுனால அந்த இதுல சோகத்தோடு இருந்து அவர் சாவு விமோச்சனம் கேட்டான். அதுக்கப்புறம் அந்த பிறவி அவருக்கு முடிந்து மறு பிறவில அந்த கலிங்க மகள் கனகசுந்தரி என்பவள் பிறவி பாரம் அகன்றபின் காசினியை பொது கடிந்து செங்கோல் செலுத்தும் உக்கிரபாண்டியனுடைய காவலன் மகளாக பிறந்தார். உக்கிரபாண்டியனுடைய காவலனுடைய மகளாக பிறந்திருக்கா. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஏன்னா உக்கிரபாண்டியன்னா நமக்கு இந்த பாண்டிய மன்னர்கள் முழுவதுமே பெரும்பாலும் எங்க ஆட்சி செய்வாங்கன்னா இந்த மதுரை தான். மதுரை வந்து அவ்வளவு சிறப்புடையது. பாண்டிய நாடு தனிப்பெரும் சிறப்புடையது. எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் பாண்டிய நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, சிவபெருமானுடைய சொந்த நாடு என்ன நாடு? தென்பாண்டி நாடு தெளி. அவ்வளவு சிறப்பு. நம்ம இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானுடைய நாட்டுலதான் நம்ம இருக்கோம். பாண்டிய நாட்டுலதான் நம்ம வசிக்கிறோம். சோழ நாடு சோழடைத்துன்னு சொன்னாலும் கூட சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா பாண்டிய நாடு. ஏன்னா இங்க வந்து பாண்டிய நாடு பாட்டுடைத்து. இங்க சாமி நம்ம ரொம்ப எளிமையாக அடைய வேண்டும் என்றால் இங்க பாடினாலே போதும். அந்த அளவுக்கு சிறப்பு நம்ம பாண்டிய நாடு. அப்படியா சிவா? ரொம்ப சந்தோஷம் சிவா. நான் பாடிட்டு எனக்கு நான் இந்த பிறவியை எப்படியும் முடிச்சிடறேன். எனக்கு இந்த அனுஷ்டானங்கள் சிவ பூஜை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பாடுறதுனா கண்டிப்பா என்ன உண்டு, அடுத்தடுத்த நிலைக்கு சிவபெருமான் கொண்டு செல்லும். நாங்க முன்னாடி திருப்பதி வீட்டுக்கு போவோம். போய் அங்க ஒரு ஐயா வருவாங்க. நிறைய ருத்ராட்சம் போட்டு முகம் மூடி இருக்கும். கண்ணு மட்டும் தான் தெரியும். முகம் உள்ள ருத்ராட்ச மாலை போட்டு உட்காந்து பேசுவாங்க. நாங்க எல்லாம் போய் உட்காந்து கேட்போம். சொற்படி கேட்போம். விடிய விடிய பேசுவாங்க சாமியை பத்தி. விடிய எப்பயாவது ஒருக்கா தான் வருவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. நாங்க எல்லாம் போய் நைட்டு ஒரு 8 மணிக்கு எல்லாம் போய் சூழ்ந்து உட்காந்துருவோம். விடிய பேசுவாங்க சாமியை பத்தி. அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இவரு இல்ல சிவாஜில இல்ல, நம்ம இதுல பாபநாசம், நம்ம மாதவ சிவஞான சாமி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அந்த ஐயா ருத்ராட்ச சாமின்னு நம்ம சொல்லுவோம். ருத்ராட்சம் நிறைய அணிஞ்சிருப்பாங்க. வந்து அவ்வளவு விதமா பாடம் எடுப்பாங்க. விடிய பாடம் எடுப்பாங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, திருமுறைகள்லாம் மனப்பாடமா கட பேசவே மாட்டாங்க. ஒரு வருஷம் பேச மாட்டாங்க. இந்த சாமியை பற்றி உரைப்பதற்கு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா அடியாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டாங்க. அப்ப எவ்வளவு இதா இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சதுரகிரிக்கு மலைக்கு கூட்டு போகும்போது பாத்ரூமு இதெல்லாம் போகணும்னா கீழே போயிடுவாங்க. மலை மேல எதையுமே வச்சுக்கிட மாட்டாங்க. எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்காங்க பாருங்க. சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டா கூட ஏதாவது மலை ஜலம் வந்துருமோன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. கீழே எல்லாம் முடிச்சுட்டு போய் கீழே வர்ற வரைக்கும் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. மழை வந்து சுகமா பாய்ப்பாங்க. அப்படின்னா இருக்காங்க பாத்துக்கோங்க. நம்ம மலை ஏற ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, போகவே ஏகப்பட்ட சாப்பாடு. அதுலயும் இந்த கிரிவலம் சுத்தும் போது பாத்தீங்கன்னா புளியோதரை என்னமோ அது வருது. அப்படியா? சவுண்ட் கேட்கல. அதனால இப்படி வரிசை உட்காந்துங்க. என்ன அப்ப மலைய வந்து அவங்க எப்படி பாவிக்கிறாங்க பாருங்க. ஆரம்பிச்சிடலாமா? பேசிட்டீங்களா? என்ன அப்ப மலையை வந்து அவங்க எப்படி பாவிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப எவ்வளவு ஆர்வத்தோட வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சொற்பொழிவு கேட்கறது அவ்வளவு சிறப்பு. ஒரு திருடு என்ன பண்ணா அப்பா திருடன், மகன் திருடன். அப்பா திருடன் என்ன பண்ணா, அவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. இப்ப அவனை கூப்பிட்டு சொன்னான், இப்ப நான் திருடுறத காட்டிலும் நீ பயங்கரமா திருடணும், எங்கேயுமே மாட்டிக்கிட கூடாது. அதுதான் நீ செய்யற பெரிய ஒரு உபகாரம். என்னன்னா எங்கனாலும் போய் திருடு, ஆனா மாட்டிக்கிட கூடாது அப்படின்னு. திருடனுக்கு மகனா பிறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை திருட்டுத்தான் சொல்லி கொடுப்பான், வேற எதையும் சொல்லி கொடுக்க மாட்டான். அதனாலதான் அடியோரோடு இருக்கணும். நம்ம சேர்ற இடத்தை பொறுத்து தான் எல்லாமே அமையும். நம்ம பிறக்கிறதும் சரி, நம்ம போய் சேர்ற இடமும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா திருட வயத்துல பிறந்தாலும் கூட நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களோடு சேர்ந்துட்டாங்கன்னா
அவங்க எப்படி வந்துடுவாங்க? நல்லவர்களா வந்துடும். அடியாரோட சேர்ந்துட்டாங்கன்னா அடியாராவே மாறிடுவாங்க. என்ன அப்படி இந்த திருடனுக்கு அவன் சொன்னதும் உடனே நீ எங்கனாலும் போ அப்பா சொல்றாரு. அப்பா திருடன் யாரை பார்த்து சொல்றாரு? மகன் திருடனை பார்த்து. நீ எங்க வேணாலும் போ, இந்த சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு மட்டும் தயவு செய்து நீ போயிடாத அப்படின்னானா. ஏன்னா நீ அங்க போனா உன்னைய மாத்திடுவாங்க. முருகப்பெருமான் அதை செய்வாரு இதை செய்வாருன்னு சொல்லி சிந்தனை என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. நீ தயவு செய்து என்ன செஞ்சிடாத, அந்த பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னாரா. சரி சரிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருட போறவன் வந்தான். வந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல சொற்பொழி நடந்துகிட்டு இருக்கு. இதை கடந்துதான் அவன் போய் என்ன செய்யணும்? திருடவே செய்யணும். பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கேன், அப்பா வேற சொல்லியிருக்காரு சொற்பொழி இருக்க இடத்துல போனா நம்ம மாத்திடுவாங்கன்னு 2 காதை இப்படி கொத்திக்கிட்டே போனா. திடீர்னு அவன் பையில இருந்தது கீழே அப்படி விழுந்துச்சு. கீழே அப்படி 2 காதை எடுத்துட்டு இப்படி விழுந்து எடுக்க போன பாருங்க. அந்த விழுந்த இடத்துல திடீர்னு சொற்பொழிவுல சொல்றாங்க ஒரு விஷயம் அவன் காதல விழுகுது. சொற்கலோகத்தில் தேவர்கள் எல்லாம் கால் தரையில் படாது அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் விழுவும். வேற எந்த செய்தியும் விழுவாது. என்ன செய்தி? தேவர்களுக்கு கால் தரையில் படாது சொற்கலோகத்துல அப்படின்னதும் உடனே அதை மட்டும் கேட்டு மறுபடியும் போய் காதை ஒதுக்கிட்டு விறுவிறுன்னு போய் திருட போயிட்டான். திருட போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அரசர் ஒரு திருட்டு இதாயிருச்சு சொல்லி இந்த இவனை தூக்கிட்டு போய் எப்படியாவது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று இவனை செய்யாத குற்றத்துக்கு இவனை கூப்பிட்டு போனாங்க. இந்த திருடனை இப்ப இந்த திருடனை நீ ஒத்துக்கோ, காவலர் எல்லாம் சொல்றாங்க இந்த இது திருடன் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அவன் எதுக்குமே நான் திருடாது எப்படி நான் திருடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒழுங்கா சொல்றியா இல்லையா, இல்லை நான் உன்னை எங்கேயே செஞ்சா ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்க்காங்க. நான் மாட்டேங்கிறான். இருந்தாலும் அரசர் என்ன செய்யறாங்க? அரசர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அரசர் முன்னாடி போய் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் என்ன செய்யறான்? நான் இந்த இதை திருடவே இல்லை அப்படிங்கிறான். உடனே இவன் திருடன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவன் எப்போ ஒத்துக்கிறானோ அப்பதான் அவனுக்கு மரண தண்டனை, அதனால இவன் செல்லட்டும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு விடுதலை கொடுத்துட்டாங்க அவனுக்கு. 2வது அப்ப இவனுக்கு ஏதாவது மயக்க மருந்தை கொடுத்து இவனை ஒத்துக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி மயக்க மருந்தை கொடுத்தாங்க. கொடுத்து அவன் அப்பயும் என்ன செஞ்சான்? அப்படி மயக்க மருந்து கொடுத்துட்டு சொர்க்கலோகத்துல இவன் என்ன பண்ணாங்க? நீ எல்லாம் சேர்ந்து மயக்கிறாங்க. நீ இதை திருட்ட ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சுத்தி காவலர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. இவன் மயக்கத்துல எப்படி கீழே பார்த்தா பாருங்க, எல்லாருடைய காலம் எப்படி இருந்துச்சு? இப்ப நம்ம சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டோம் முழுக்க அப்படின்னு அவன் மயக்கத்துல நின்று பார்த்தா எல்லாரு காலம் தரையில இருக்கு. அவங்களுடைய காலம் எங்க இருக்கு? அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நம்ம சொர்க்கத்துல இல்ல, நம்ம நனவுலதான் இருக்கோம், இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா இப்ப எங்க இருக்கான்? அவன் இங்கதான் இருக்கான். ஆனா இவனுக்கு மயக்கம் கொடுத்து அப்படியாவது ஒத்துக்க வைப்போம்னு சொன்னது. ஏன்னா இவன் ஏற்கனவே சொற்பொழியில கேட்டானா சொற்குலத்துல உள்ளவங்க காலு தரையில பாடாதுங்கிற அந்த இதை வச்சு கீழே பார்த்தா எல்லாரு காலும் தரையில இருக்கு. இந்த ஒரு விஷயம் அவனை என்னதான் மாத்திடுச்சு? இறப்பிலிருந்து மீண்டது. ஒரு நிமிஷம் சொற்பொழிவு கேட்டதுக்கே அவனுடைய வாழ்க்கை இறப்புல இருந்து காப்பாற்றியது என்றால் நான் வாழ்நாள் முழுக்க சொற்பொழிவு கேட்டிருந்தா நான் எவ்வளவு இதா நான் திருந்திருப்பேனே அப்படின்னு நினைச்சு அந்த திருடன் திருந்தினானா. புரியுது அவங்களுக்கு? ஒரு நிமிஷம் இதே. அதனாலதான் அடிக்கடி நம்ம சொற்பொழி கேட்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, கேட்கதான் இறைவன் மேல நமக்கு அன்பு வரும். இல்லைன்னா அன்பு வருவதற்கான வாய்ப்பு. செவிகால் கேள்விங்களோ சிவன் எம்மிரை செம்பவளை எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்வி. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? சொற்பொழி நிறைய கப்பாரு அந்த ஐயா. அந்த அம்மா அதுக்கு ஆப்போசிட்டு. எப்பயுமே பாத்தீங்கன்னா வீட்டுல ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம்னா இந்த அம்மா இதா இருந்தாங்க, அந்த ஐயா அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. என்னையா ஒரே சொற்பொழிவு போயா அப்படின்னு அந்த அம்மா திட்டம். இவருன்னு போவாரு, போய் சொற்பொழி நல்லா கேட்பாரு, வருவாரு. என்னையா சொற்பொழி கேட்டல, எங்க சொல்லு பார்ப்போம், என்ன கேட்ட சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அவரு சொல்ல தெரியல, அவரால் தெரியலம்மா அப்படின்னு. இந்த சல்லடையில போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு அந்த அம்மா. அவன் சல்லடையில போய் தண்ணி அப்படி எடுத்துட்டு வந்தா சல்லடை தண்ணி நிக்குமா? இருக்கிற தண்ணி பூரா இப்படி கொண்டு இப்படி நீட்டினான் அந்த அம்மாட்ட. இது மாதிரிதான் நீ எவ்வளவு விஷயம் கேட்டாலும் இப்படி தண்ணி போன மாதிரிதான் நீ இப்படி கேட்டிருக்க அப்படின்னதும். அப்ப அவர் சொன்னாராம், சல்லடையில் உள்ள தண்ணி வேணா கீழே போலாம், இப்ப சல்லடை என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. அது மாதிரி என்னுடைய மனசு சுத்தமாயிடுச்சு அப்படின்னாராம். புரியுதா உங்களுக்கு? நம்ம மனசு கேட்க என்ன ஆயிரும்? நம்ம மனது சுத்தமாயிக்கொண்டே வரும். நாளுக்கு நாள் நம்மளுடைய ஆணவமலம் துடைத்து கொண்டே வருவார் சிவபெருமான். அதனால நம்ம என்ன சரி, நம்ம சொற்பொழிவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொற்பொழிவெல்லாம் கேட்பது அவ்வளவு சிறப்பு.
நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்குவாங்க அப்படின்னு. ஆனா நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இறைவனுடைய புகழை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இறைவன் மேல் உங்களுக்கு அன்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுச்சா? அதுலயே நீங்க கேட்கக்கூடிய புராணம் என்ன புராணம்? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய புராணம். முருகப்பெருமானுடைய புகழை கேட்டாலே இது கலியுக தெய்வம் முருகப்பெருமான். அவர் புகழை கேட்டா இந்த பிறவிய எளிமையாக நீக்கிவிடும். பிறவியே இல்லாத நிலைக்கு நம்மை உயர்த்துவார் முருகப்பெருமான். அது இன்னைக்கு என்ன நாள்? விசாகம். முருகப்பெருமானுடைய புகழை இன்னைக்கு கேட்கறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நேற்று திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படின்னு நேற்று சாமி எல்லாம் புறப்பாடு எல்லாம் முடிச்சு வந்ததும் நம்ம அபிராமிச்சாட்ட கேட்டேன், என்ன சிவா, அவங்க வந்து முருகப்பெருமான் பக்தர்லாம் கிடையாது, அவங்க முருகப்பெருமான் வெறியர். அவங்க முருகப்பெருமான் மேல ரொம்ப வெறி. சிவா என்ன விசாகம் வந்துருச்சு, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. நான் பால்குடம் எடுக்க போனேன் சிவா முருகப்பெருமானுக்கு அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ விசாகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன். சிவா இது கூட உங்களுக்கு தெரியாதா சிவா? நல்லா வந்தீங்க சிவா அப்படின்னு அந்த பொண்ணு எதை சொன்னாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் பிறந்த நாள் இது கூட தெரியலையே சிவா உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்படியே சரி, முருகப்பெருமான் பிறப்பாரா அப்படின்னு கேட்டேன். அப்படிதான் யூடியூப்ல நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. யூடியூப்ல எப்படிலாம் மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. முருகப்பெருமான் பிறந்த நாள் அப்படின்னு டைட்டில் போட்டு அதை பத்தி ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க. முருகப்பெருமான் பிறந்த நாள். இப்படி இருந்தா நம்ம என்ன செய்ய? இப்படி எல்லாம் யூடியூப்ல பார்த்து எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புராணத்துல சொல்லாத விஷயங்களை நாம என்ன செய்யக்கூடாது, எடுத்து சொல்லக்கூடாது. முருகப்பெருமான் பெம்மான் முருகன் பிறவான் அப்படின்னு அருணைநாத பெருமான் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமான் பிறந்தாருன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். உதித்த நாள் அருவும் உருவும் அனாதியாய் பலவும் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் அங்கு உலகம் உய்ய. உதிக்கதான் வழியே சாமி வந்து என்ன செய்யற பிறக்கலாம். அவருக்கு கருவாய்ப்பட்டவர் கிடையாது, நம்ம தான் உயிர்கள் தான் கருவாய்ப்பட்டவர். சிவஸ்வரூபம். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரு? சிவஸ்வரூபம். சாமி எப்பயுமே சொரூப வடிவம் தான். அவர் வந்து அதான் சொல்றாரு, அருவம் கிடையாது, உருவம் கிடையாது, அனாதியாய் பலவும் பிரம்மமும் கிடையாது, அதையும் தாண்டி ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தார். ஏற்கனவே சிவபெருமானுக்கு 6 முகம், அதுல 5 முகம் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு 6வது முகம் எப்படி இருக்கு? நம்மை நோக்கி கீழ் நோக்கி இருக்குன்ற அந்த முகத்துக்கு தான் அதோ முகம்னு பேரு. அதுதான் நம்ம முருகப்பெருமான் என்று அழைக்கின்றோம். அதோ முகம் எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். 5 1 ஈசானம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷன் கிழக்க பார்க்க இருக்கும், அகோரம் வடக்க பார்க்க இருக்கும், அகோரம் வாமதேவம் வந்து தெற்க பார்க்க இருக்கும், சத்யோஜாதம் மேற்க பார்க்க இருக்கும். இந்த 6வது முகம் அதோ முகம் மட்டும் கீழ் நோக்கி இருக்கும். புந்திக்குள் இடசெயற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராயோ சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6ம் கொண்டார். கந்தபுராணம். இதுக்கு முன்னாடி ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்து கொண்டிருந்த அந்த திருமுகத்தை, அந்த 6ஆம் முகம் யாருக்கு காமிச்சிருந்தாராம்? சிவபெருமான் ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்து கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்ப எல்லா உயிரும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த முகத்துக்கு தான் அதோ முகம் என்று பெயர். அதுதான் நம்ம முருகப்பெருமான் என்று அழைக்கின்றோம். அதாவது தமிழ்ல கசட தவற ஞஞன நமன எரள வளல எல்லாத்திலையும் ஒரு இதை எடுத்து முருகு என்றால் அழகு என்றும், வேற என்ன சொல்லலாம்? முருகா என்றது ஒரு தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. முருகா அப்படின்னா அது அந்த முருகான்னு ஒரு தடவை சொன்னா எத்தனையோ கோடி நாமங்களை சொன்னதுக்கு சமமா ஒரு தடவை முருகான்னு சொன்னான். அப்படிதான் ஒரு என்ன பண்ணாரு, ஒரு ராஜா பசுவை ஏத்தி கொண்டுட்டார். ஏத்தி குருநாதரை போய் பார்த்து இதுக்கு பாவ விமோசனம் கேட்க வேண்டும் என்று விரும்பி வந்தார். வந்து அந்த நேரத்துல குருநாதர் இல்ல, வெளியில போயிட்டாரு. சிஷ்யர் தான் இருந்தார். போய் அவர்கிட்ட போய் குருநாதர் இல்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே அவர் சொன்னாரு, குருநாதர் வெளியில போயிருக்காரு, என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். இந்த மாதிரி பசுவை கொண்டுட்டேன், இதுக்கு பாவ விமோசனம் என்னன்னு கேட்கணும், அதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு, நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், முருகான்னு சொல்லி ஒரு 3 தடவை சொன்னா போதும், அந்த பாவத்துல இருந்து நீங்க நீங்கி விடுவீர்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அதை சொன்னதை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அதுக்கப்புறம் குருநாதர் வந்தார். யாரு வந்தா, ஏதோ குதிரை தளம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி அரசர் வந்தாரு, இந்த மாதிரி பாவ விமோச்சனம் கேட்டாரு, பசுவை கொண்டுட்டேன்னு சொன்னாரு, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு,
நான் வந்து முருகா முருகான்னு 3 தடவை சொல்ல சொன்னேன். அடா பாவி தப்பு பண்ணிட்டியாடா அப்படின்னதும் அவர் பயந்துட்டாராம். ஏன் நான் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டாராம். இல்லப்பா முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதும், நீ 3 தடவை சொல்ல சொல்லியிருக்க, அதனால நீ மறுபிறவில நீ ஒரு குகனாக போய் பிறப்பாய் அப்படின்னு சொல்லி குருநாதர் சாபம் போட்டாராம். அதுக்கப்புறம் தான் குகனா வந்து ராமருக்கு தோழராக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? குகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணத்துல வருவாரு. குகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. முருகன் குமரன் குகன் என்று, குகன்னா யாரு? முருகப்பெருமானுடைய பேரு. அதனால குகனாவே வந்து இங்க வந்து பிறந்தாரு அவரு, அந்த சிஷியர் வந்து. அப்ப குகன்னா எல்லாருடைய இருதய குகையிலையும் வீற்றிருப்பவன் முருகன். இப்ப தாய் வயிற்றுல குழந்தை பிறக்குது பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யும், உள்ள வந்து இந்த கர்ப்ப கிரகத்துல உள்ள இருக்கும்போது அப்படியே தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கும் குழந்தை. நல்லா தொப்பு தொப்புன்னு இருக்கும். அது வேலை வேலைக்கு உணவுலாம் சாமி எப்படி கொடுப்பாரு, அந்த உணவுக்குள்ள மூலியமா தாய் வயிற்றின் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் முடிஞ்சு வெளியில போகும்போது இது துன்பம் வருமே, வெளியில போயிட்டா துன்பம், அது வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்கும். உள்ள வெளியில வரும்போது இந்த மண்ணுலகத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன வந்துடும், இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி அது வெளியில வரும்போது அப்ப யார் அழைக்குமா, முருகப்பெருமான் அழைக்குமா, குகா குகா அப்படின்னு அழைக்குமா. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குவா குவா அப்படின்னு ஆகிட்டாங்க. அவங்களுக்கு குகான்னு சொல்லி வெளியில வர்ற அந்த குழந்தைய இவங்க குவா குவா வாங்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அது ஏன்னா அந்த குகையில இருந்து வெளியில வருதா, அப்ப குகா என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வெளியில வருது. முருகப்பெருமான் வந்து எல்லா உயிரையும் இந்த, ஏன்னா முருகப்பெருமான் யாரு, சாட்சாத் சிவபெருமானே. அவர் வேற இல்லை, இவர் வேற இல்லை, 2 பேரையும் வேறன்னு பார்க்கவே கூடாது. இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் முருகனை வழிபாடு பண்றீங்க, அப்ப சிவபெருமான் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சிவபெருமான் வந்து அவருடைய பிள்ளை தானே இவரு அப்படிங்கிறாங்க. உலக வழக்குக்கு தான் பிள்ளை. ஆனா எப்பயுமே முருகப்பெருமான் சிவபெருமானே, இவர் வேற கிடையாது, அவருக்கு 2மே ஒரே ஆள் தான். அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான். வந்ததுனாலும் இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, இப்ப இந்த பருவத்துல இருக்கீங்க, நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நீங்க தானே சின்ன பிள்ளையா இருந்தீங்க. அதே போல சிவபெருமானுடைய குழந்தை பருவம் முருகப்பெருமான். அப்படி இந்த கனகசுந்தரி என்பவள் மறுபிறவியில் கலிங்கன் மகள் கனகசுந்தரி என்னும் அப்பிறவி பாரம் அகன்றபின் காசினி கடிந்து மாபெரும் உக்கிரபாண்டியன் மாபெரும் காவலன் மகளாய் பிறந்து ஒளியும் அழகுமுள்ள அழகசுந்தரி என்கின்ற, முதல்ல கனகசுந்தரியா இருந்தா இப்ப அழகசுந்தரியாக மாறி இங்கே வந்து பிறந்தார். அங்கசுந்தரியாக வந்து இங்கே வந்து அவதாரம் செய்தார். பிறக்கும் போது எப்படி பிறந்தா, குதிரை முகத்தோடு பிறந்தார். அந்த அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், தகப்பனாருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். வேற ஒண்ணும் வேண்டாம், இந்த புத்தி சுவாதம் இல்லாம குழந்தை பிறந்தாலே எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அது குதிரை முகத்தோடு பிறந்தா அந்த வேதனைக்கு அளவே கிடையாது. உடனே என்ன செய்வாங்க, அதை பரிகாரம் தேடுவதற்கு எத்தனையோ திருக்கோயிலுக்கெல்லாம் போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன காய்ச்சல் மண்டடி வந்தாலே ஒவ்வொரு கோயிலா போய் நம்ம பிள்ளைக்கு சரியாகாதான்னு போய் பாக்குறவங்க தான் தாய். அது இந்த குதிரை முகத்தோடு பிறந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அப்படியே வேதனையோடு அந்த உக்கிரபாண்டி என்ன பண்ணா, வருந்தி மனம் தளர்ந்து உக்கிரபாண்டி அப்படி தளர்ந்ததும் இது இந்த இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரை மாதிரி முகத்துல நந்தி பெருமானுக்கு ஒரு இடத்துல குதிரை மாதிரி முகம் இருக்கு. எங்க நீ உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நம்ம தாமிரபரணி ஆற்றை சுற்றி நவ திருக்கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா, நவ கைலாயம், அங்க ஒரு கோயில்ல முறப்ப நாடுன்னு ஒரு கோயில் நீங்க போனீங்கன்னா தெரியும். யார் போயிருக்கீங்க? நவ ஒரு 20 வருஷம் இருக்கும் நம்ம எல்லாம் போய், நம்ம எல்லாம் போய் 20 வருஷம் இருக்கும். அதான் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். நவ கைலாயம் திருநெல்வேலியை சுத்தி அந்த தாமிரபரணி ஆடு ஓடுற இடத்துல பூரா அந்த அகத்திய மாமுனிவர் ரோமச முனிவருக்கு உபதேசம் செய்யும் போது முக்தி அடைவதற்கு தலங்கள் கூற வேண்டும் என்று கேட்டதும் உடனே அவர் தாமரை மலரை பாபநாசத்துல முதல்ல விட்டார். அது நிக்கிற ஒவ்வொரு இடம் எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அங்க பூரா ஒரு சிவாலயம். கடைசி சேர்ந்த இடத்து பேரு பூசேர்ந்த மங்கலம் பேரு. அந்த பூ கடைசி சேர்ந்த இடத்துக்கு பேரு பூசேர்ந்த மங்கலம். அதுதான் கடைசி திருக்கோயில். இந்த இடைப்பட்ட 5வது திருக்கோயில் பாருங்க, நடுவுல உள்ள கோயில், அதுதான் முறப்பணம். அது நம்ம கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நவகையிலையும் ஒரு 2 நாள் வேணும். 1.5 நாள் இதை பார்த்துருவோம். 9 பேரை பார்த்துட்டு மதியத்துக்கு கடைசி நாள் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு அப்படி நம்ம வர்ற மாதிரி நாங்க அப்படிதான் போனோம்.
கடைசியா திருச்செந்தூர் போனோம் அவருக்கு அவங்களுக்கு 1.5 நாள் போயிட்டு மதியத்துக்கு மேல அப்படியே திருச்செந்தூர் போனோம். நல்லா சார் கரிவலம் வராது, கரிவலம் வராது. முறப்ப நாடு, பூசேர்த்தமங்கலம், பாவநாசத்துல ஆரம்பிக்கும். வரிசையா ஒரு கோயிலா வரும். அங்க இருந்து ஸ்டார்ட். முதல்ல அதிகாலையில் 5 மணிக்கு அங்கதான் வழிபாடு பண்ணிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். சேரன் மகாதேவி போன்ற திருக்கோயில்லாம் அப்படி தாமிரபரணி ஆற ஒட்டியே வரும். அது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சிவாலயம் எல்லா கோயிலுமே சாமிக்கு பேரு கைலாசநாதர். எல்லா இதுலயுமே. ஆமா ஆமா. அப்பயே அதுக்கு முன்னாடி நான் அப்பதான் அடியனே தேவாரமே படிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல அடியனை பாட ஆரம்பிச்சது தலையணி வெங்காய பாட்டு. இவ்வளவு பெரிய பாட்டை இப்படி மனப்பாடமா சொல்றாங்க அப்படின்ட்டு அடிய ஆச்சரியமா பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சிவபுராணம் இங்க போனோம். எல்லாம் உலகம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எந்த ஊரு, நம்ம நத்தம்பட்டி இருக்கு பாருங்க. நத்தம்பட்டிக்குள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு எல்லாம் உலகப்படி பண்ண போனாங்க. நம்ம அடியாரெல்லாம் அங்க போனது எல்லாம் மனப்பாடமா புஸ்தகத்தை மூடி வச்சு சிவபுராணம் கடற்கடன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதிசயமா பார்க்க இப்படி இவ்வளவு பெரிய பாட்டு இப்படி மனப்பாடமா பண்றாங்க அப்படின்ட்டு அடி என்ன பண்ணேன், கல்யாணத்துக்கு போகும்போது, காது குத்துக்கு போகும்போது புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டே போறது. பஸ்ல போனாலும் படிச்சுக்கிட்டே போறது. டிரைவர் பக்கத்துல கூட்டம் ரொம்ப இருக்கும். டிரைவர் பக்கத்துல இப்படி கையில இப்படி கோர்த்துக்கிட்டு அதுல இப்படி வச்சுக்கிட்டு படிச்சுட்டே போறது. இப்படியேதான் சிவபுராணம் அடின்னு படிச்சேன். அப்படின்னு தெரிஞ்சு சிவபுராணம் மனப்பாடம் பண்ணது அப்படித்தான். பஸ்லையும் ஒரு ஃபங்க்ஷன்லையும் போய் தான் அடின்னு படிச்சேன் சாமி திருவள்ளால. இப்படி ஏதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னா அடின்னு தெரியல, திருவள்ளுவர் தான் தெரியும். நாங்கெல்லாம் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரத்துல அதிகம் முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல. இந்த சிவாலாம் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க திருவள்ளுவர் கோயில்ல. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. சாமி ஒருத்தருக்கு ஒரு திறமை கொடுக்க, அந்த திறமையை பயன்படுத்தி அவ்வளவுதான். ரெண்டாவது, நம்ம 4 பேர் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. மனப்பாடம் பண்ணா எங்கனாலும் புஸ்தகத்தை எடுத்துட்டு போகாம நம்ம என்ன செய்யலாம், சாமிக்கு முன்னாடி உட்காந்து பாடலாம். இல்லையா, செல்லு இருக்கு கையில. இப்ப எல்லாம் நல்ல நவீனத்துல எல்லாமே வந்துருச்சு. அழகா செல்லு எடுத்து நல்லா பிழை இல்லாம பாடுங்க சாமிக்கு முன்னாடி. பார்க்காம தான் படிக்கணும் இல்லை, பார்த்து கூட இறைவனை போட்டு போகலாங்க. மனப்பாடம் பண்றது காரணம் என்னன்னா, 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். இந்த விஷயத்தை எடுத்து இந்த மாதிரி பதியம்லாம் இருக்கு, இதை நீங்க பாடினீங்கன்னா உய்வு பெறலாம் அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லலாம். சொற்பொழி பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க எடுத்து சொல்லலாம். எதுக்குனாலும் நீங்க என்ன செஞ்சாலும் இந்த மனப்பாடம் பண்ணா அது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது, மனநம் வேஸ்டா பொழுது போறதுக்கு நீங்க உட்காந்து என்ன செய்யலாம், திருமுறைகள் எடுத்து மனநம் செய்யலாம். இல்லைன்னா வேஸ்டா தானே போவோம் அந்த காலம்லாம். வீட்டுல உட்காந்து சும்மா பழங்கதையெல்லாம் உட்காந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு திருமுறைகளை பாடுறது அவ்வளவு ஸ்டெப். சரிதானா? சரி. அப்படி அந்த முறப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த சோழ மன்னன் ஒரு குதிரை முகத்தோடு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய கூட்டு இங்க முறப்ப நாட்டுல தான் அந்த குழந்தைக்கு குதிரை முகம் மாறும். ஏன்னா அந்த பொண்ணு நந்தி தேவரையும் முற்பிறவில சபிச்சதுனால நந்தியம் பெருமானுக்கு அங்க குதிரை முகம் இருந்துச்சான். அவர் சாபம் விமோச்சனம் பெற்ற இடம் முறப்ப நாடு. இப்ப நீங்க போனீங்கன்னா முறப்ப நாட்டுல நந்தி பாத்தீங்கன்னா குதிரை முகம் இருக்கும். நந்தி பெருமானுக்கு குதிரை முகம் இருக்கும். பாதி குதிரை முகம் இருக்கும், பாதி நந்தி இருக்கும். இப்ப நான் இது முடிஞ்சது உங்களுக்கு அந்த படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், மறந்துட மாட்டீங்களே. காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி நந்தி பெருமானுக்கு குதிரை முகத்திலே இருக்கு அந்த ஊர் முறப்ப நாடு. நீங்க அந்த இது நீங்க நெட்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அங்க குதிரை முகமா நந்திய பெருமானுக்கு இருக்கு. எல்லாமே சாப விமோச்சனம் தான். ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு அப்படி அங்க சுந்தரி என்ன பண்ணா, ஏற்கனவே அவர் சாப விமோச்சனம் சொன்னாரா, திருச்செந்தூருக்கு போகணும்னு சொல்லி அந்த கந்த மாதன மலை போய் சென்று அங்கு நீ அந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் போய் நீராடுவாயாக என்று சொன்னதுமே அங்கே கலந்த சமயம் அண்ணா உன் அமுத மகற்கு குதிரை போல் ஆன முகம் நன்முகம் ஆதல் பொருட்டு ஒலிக்கும் கடல் ஆறு பொய்கை என நிறைவுடைய தீர்த்தங்களில் நீராடச் செய். ஒவ்வொரு தீர்த்தங்களையா போய் என்ன செய்ய, ஒவ்வொரு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடல் மற்ற எல்லா தீர்த்தத்திலையும் போய் நீராடச் செய் என்று. போற வழியில என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கோ அத்தனை தீர்த்தங்களையும் போய் நீராடு. கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்குதன் குமரித்துறை ஆடிலன், ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடிலன், ஈசன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே அப்படின்னாரு. அப்ப நீங்க கங்கையில போய் குளிச்சாலும் சரி, காவிரியில போய் குளிச்சாலும் சரி, 3 கடலும் சேர இடமாக இருக்கக்கூடிய குமரித்துறையில போய் நீராடினாலும் சரி, நீங்க நீராடும் போது என்ன நினைக்கணும்,
சிவபெருமானை நினைந்து அதுல மூழ்கணும். அதுதான் இறைவன் மேல் நமக்கு அன்பு வரும். அப்படி மூழ்காம நான் எதுவுமே சிந்தனை பண்ணாம என்னுடைய கஷ்டங்கள் தீரட்டும், என்னுடைய கடன் தீரட்டும் அப்படின்னு போய் நீங்க நீராடினீங்கன்னா நீ என்ன செய்ய முடியாது. அது அப்படி மூழ்கினாலும் நீ கடன் இதெல்லாம் நீங்கும். ஆனா பிறவி நீங்கணும்னா என்ன செய்யணும்? கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்குதன் குமரித்துறை ஆடிலன், ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடிலன், எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே. எல்லா இடத்துலயும் பெருமானே அங்கே தீர்த்தமாக இருக்கின்றார். கடல்ல தீர்த்தமா யார் இருக்கா? தீர்த்தன் நான் தில்லை சிற்றம்பலத்தில் நீராடும் கூத்தனி வாரும் குவளையும் எல்லாவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆட்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் நீராடையலோர் செம்பாவாய். யார் சொல்றா? மாணிக்கா சொல்றோம். எதுக்காக சாமி தீர்த்தம் வச்சிருக்காரு அப்படின்னா நம்முடைய ஆணவ மலத்தை கழுவுவதற்காக, நம்முடைய பிறவி துயரை நீக்குவதற்காக ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். சிவபெருமான் எப்படிப்பட்டவரு? நம்முடைய பிறவி துயரை நீக்கிறதுக்காக சிவபெருமான் அங்க தீர்த்தமா இருக்காராம். இங்க அழுக்கு இருக்கு, இந்த அழுக்கு நீக்கிறதுக்கு தீர்த்தத்துல போய் நீராடினா தானே அழுக்கு போவோம். இந்த உயிரழுக்கு போகாம போக வேண்டாமா? உயிரழுக்கு போறதுக்கு எங்க போய் நீராடணும்? தீர்த்தத்துல போய். இன்னைக்கு காலைல தீர்த்த வாரி போனீங்களா? இன்னைக்கு தீர்த்த நீராடினீங்களா? நீராடினவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பு. இன்னைக்கு தீர்த்த வாரி இன்னைக்கு நம்ம கோயில்ல இந்த நேரத்துல போய் நம்ம பாவங்கள்லாம் இன்னைக்கு தொலைஞ்சிடும். தீர்த்த இன்னைக்கு அந்த 10 நாள் திருவிழால கடைசி நாள் தீர்த்தவாரி. அதுல போய் யார் யாரெல்லாம் அங்க நீராடுறாங்களோ அங்க அவங்க பாவங்கள்லாம், அந்த வருஷத்துல உள்ள பாவங்கள்லாம் சிறப்பு. அதனால கடைசி தொழிற்சாலே போதும், நீர் பட்டாலே போதும். அது மாதிரி இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் மஞ்சள் நீராட்டு, எல்லாருக்கும் மஞ்சள் தடவுவாங்க. எல்லா சேலையிலையும் இந்த இதுலயும் சட்டையிலையும் மஞ்சள் வைப்பாங்க. இன்னைக்கு நைட்டு வந்து பாருங்க கோயில்ல சிறப்பா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் கண்டு மகிழணும். அதுக்குதான் இந்த பிறவியை. எதுக்காக சாமி இந்த திருக்கோயில்ல இந்த விழாக்கள்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த பஞ்ச கிருத்தியங்களை சாமி விழாவாக நடத்துமாறு சிவபெருமான் செய்கின்றார். ஏன்னா பஞ்சகிருத்தியங்களை நாம விழாவாக பார்த்தால்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ ஒளிமை தேயும். இல்லைன்னா தேய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஒண்ணு, இந்த பிறவியுடைய பெரும்பயன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். மண்ணினில் பிறந்தால் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். உண்மையாவெனில் உலகர் முன் வருகவென உரைப்பார் என்று 2 ஆப்ஷன் தான் சொன்னாரு. 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அடியார்களுக்கு அமுது செய்வித்தல், மற்றொன்று திருவிழாக்களை கண்டு ஆறுதல். மதுரைக்கு வரீங்களா சிவா அப்படின்னு ஒருத்தர் போய் மதுரைக்கு திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கூப்பிட்டோம். அது அவர் சொன்னாரு, நான் சொந்த ஊர்லயே விழாவை பாக்குறது கிடையாது, நீங்க மதுரைக்கு கூப்பிடுறீங்க, சுத்தம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப சொந்த ஊர்லயாவது என்ன செய்யணும்? வெளியூர்ல பார்க்க முடியலான்னு பரவாயில்ல, சரி காசு தேடி போகணும். சொந்த ஊர்லயாவது என்ன செஞ்சிடணும்? திருவிழாவில் கண்டிப்பா பார்க்கணும். ஒரு 10 நாள், வருஷத்துல ஒரு 10 நாள் வந்து நம்ம காலத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம அங்க வந்து தரிசனம் பண்ணோம். ஏதாவது ஒரு காலம், காலை மதியம் சாயங்காலம் இரவு எத்தனை வேலை இருக்கு, அது தரிசனம் பண்ணிடலாம்ல. இது முடிஞ்சது நேரம் நம்ம அந்த இவங்க நம்ம சுந்தர மகாதேவி சொப்படி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதை முடிஞ்சது நேரங்க இல்ல 8:30 தான் முடியும். இப்ப நம்ம 7:30 முடிச்சிடும்ல, 7 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க. நான் அதுக்கு தான் அதை முடிச்சிடும் பாக்க முடிச்சு அவங்க சொப்படி அவங்களும் நல்லா வளர்ந்து வரணும். சுந்தர மகாதேவிலாம் உண்மையிலே அவங்க அதுக்காகவே BA தமிழ் படிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சொற்பொழிவுக்கு ஆளு கிடையாது. அவங்கெல்லாம் பேசுறதுலாம் நம்மளாம் போய் கேட்கணும், உட்காந்து நம்மளாம் கேட்டாதான் அவங்க மென்மேலும் அவங்க இன்னும் நல்லா சொற்பொழிவு பண்ணி மென்மேலும் வளருவாங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால சீக்கிரம் முடிச்சிடும். 7 காலத்துல முடிச்சுட்டு போயிடும். போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டத்தை நிறைய காமிச்சாதான் அவங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆயிடுச்சா? அது கூட சொல்ல விட நீங்க 7 காலம் சொல்லுங்க. சரி 7:30 மணி ஏன் நம்ம ஆரம்பிச்சதே 6:30 அப்படின்னு 7:30 முடிச்சிருவோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 7 காலம் ஆயிடுச்சு எப்படி? அது கூட வேலை இப்பதான் ஆரம்பிச்சோம். டயத்தை மாத்தி வைங்க, மறுபடியும் 6:30 கொண்டு வாங்க. அப்படியா? எதையும் பார்க்க முடியல உங்ககிட்ட, நேரம் போறது தெரிய மாட்டேங்க. சரி சரி கொஞ்சம் இது இன்னைக்கு முடிச்சிடும். அப்புறமா முடிய போகுது, அவ்வளவுதான். அடுத்த அத்தியாயம் நம்ம வரப்போறோம்.
உடனே அந்த பாண்டிய மன்னனுடைய மகளாக அங்க சுந்தரி என்ன பண்ணா, அந்த ஒவ்வொரு நதிக்கரையாக போய் நீராட செய்தார். அப்படி நீராடும் போது அசரிதி வாக்காக ஒன்று அங்கு எழுந்தது. அதை கேட்டு தெளிவுமிக்க அமைச்சருடன் பாண்டியர் பெருமான் இனிது மகிழ்ந்து இருந்தார். பாண்டிய மன்னன் மந்திரியுடன் படைகளுடன் தன் மகள் அங்கசுந்தரியை பழைய மரபில் வந்த வழியை பெரியோர்களுடன் கூட்டி சுரநதியாகி சொலித்து வீசும் கங்கையிலும் தனுஷ்கோடி முதல் புண்ணிய நீர் நிலைகளிலும் முழுகும்படி அன்புடன் அனுப்பி வைத்தான். அசரிதி வாக்காக சொன்ன காரணத்தினால் ஒவ்வொரு நதிகளிலும் அந்த பெண்ணை நீராட வைத்து நேர எங்க போறான், கடைசியா திருச்செந்தூருக்கு போறாரு. அது வரைக்கும் பல புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி மெய்ப்பொருளான ஓங்காரத்தை ஒழிக்கும் கங்கை முதலிய இன்பம் விளைவிக்கும் தீர்த்தங்கள் யாவற்றினும் இனிது மூழ்கி குளிர்ந்த பொதிகை மலையில் இருந்து இனிய தாமிரபரணியின் இரு கரைகளில் இருக்கும் தீர்த்தங்கள் அனைத்திலும் நீராடி ஒளி விளங்குகின்ற என் நதியும் வந்து இணங்கும் நிறைவுடைய முதன்மை கடலின் பல இடங்களிலும் அங்கசுந்தரி மூழ்கி இறுதியாக உயர்ந்த வதனாரம்ப தீர்த்த துறையில் படித்தலும். வதனாரம்ப தீர்த்தம் எங்க இருக்கு? போனோட்ட சொன்னோமா, அப்போ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் சொற்பொழி பண்ணதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. கடல் தான் வதனாரம்ப தீர்த்தம். அந்த இதுல வந்து கடைசியாக வந்து நீராடினால் அவருடைய குதிரை முகம் மாறியது. எல்லா தீர்த்தத்திலையும் நீராடினா அப்பெல்லாம் மாறல. ஏற்கனவே அசரிதி வாக்கா சாமி சொன்ன காரணத்தினால் கடைசி வதனாரம்ப தீர்த்தத்தில் வந்து அவள் மூழ்கினால் அவருடைய குதிரை முகம் மாறியது. யாருடைய முகம்? அங்க சுந்தரியுடைய முகம். முற்பொருள் அவருடைய பேர் என்னவரு? கனக சுந்தரி. பரவாயில்ல, எல்லாமே கரெக்டா தான் ஆச்சு. எப்படி மறைந்தது? மடிதலும் குதிரை முகம் மறைந்து குறிய முயல் கலங்கத்தை அகற்றிய உயர்ந்த நிறைமதி போல் நிறைதலுடைய தனது முகம் நோக்கி தொடி அணிந்த செந்தலில் போடும் கரங்களுடைய அங்க சுந்தரி இன்பம் மிகுந்து மகிழ்வாள் மலரான. அப்படி மலர்ந்ததுமே அந்த காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு எங்க அப்பாட்ட போய் இந்த தகவலை சொல்லுங்க, என்னுடைய குதிரை முகம் மாறியது என்று அவள் போய் அப்படி கூறியதும் எல்லாம் என்ன பண்ணாங்க, போய் அவங்க அப்பாவை போய் அழைத்து வர தந்தைக்கு நிகழ்ந்ததை கூறுமாறு ஒற்றர்களை விரைந்து அனுப்பினார். பாண்டியன் பேரனுடைய படையுடன் புறப்பட்டு அங்கசுந்தரி இருக்கும் இடத்தை வந்து அடைந்தார். அடைந்ததும் இப்ப தகப்பனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தன்னுடைய பிள்ளையுடைய முகம் மாறிச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் மண்டடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு ஈஸியை போட்டு உடம்ப தேர்த்தினதுக்கு அப்புறம் அப்பாட அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய முகம் வந்து மலர்ச்சியாக ஆயிடும். அதுக்கு முன்னாடி குழந்தை முகம் எப்படி வாடுதோ அதே போல தாயுடைய முகமும் வாடி. இப்ப குழந்தை முகம் மகிழ்ச்சியானதும் தாய் தந்தையருடைய முகமும் மலர்ச்சியாக. அப்படி ஆனது பாண்டியவன் திருச்செந்தூருக்கு வந்து மகளின் படர்ந்த ஒளிமுகத்தை பார்த்து அதிசய கடலில் ஆழ்ந்து உடனே கடலில் நீராடி மகளோடும் ஒப்புமை சொல்ல இயலாத நவரத்னமயமான ஆலயத்துக்குள் புகுந்து வாழ்விக்கும் நம்மை வழிபட்ட. உடனே அங்க போய் முருகப்பெருமானை போய் மகளோடு சென்று அங்கே போய் வழிபட துவங்கி. எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. அப்ப கடல் வந்து அவ்வளவு சிறப்புடையது. எந்த கடல்? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடல். பாருங்க, சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது எல்லா கடலும் பொங்கி வந்து ஊரையே அழிச்சது. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் கடல் என்ன ஆயிடுச்சு, 1 கிலோமீட்டருக்குள்ள ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. போயிட்டு இருந்தீங்களா? கொஞ்சம் தள்ளி போயிருக்கா, எப்பயும் போலதான் இருக்கா. உடனே அப்ப பத்திரிகையில போறதுன்னா கொஞ்சம் பொய் தானோ. முதல்ல பத்திரிகையில பார்த்து இவ்வளவு தூரம் அப்படியா? சரி. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் ஈஸியா பாத்துடலாம் முருகப்பெருமான். இப்பெல்லாம் சாமானியும் பார்க்க முடியாது. நீங்க போய் வரிசையில காலைல 5 மணிக்கு நின்னா 11 மணி 12 மணிக்கு தான் நீங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்றுதான் சாமி பார்க்க முடியும். ஆனா அப்படிதான் பார்க்கணும். ஈஸியா 100 ரூபாய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றது பிரயோஜனம் கிடையாது. பொது தரிசனத்துலதான் போகணும் எப்பயுமே. உங்களுக்கு எல்லாம் பொது தரிசனம் போவீங்களா, காசு கொடுத்து போவீங்களா? அப்படியா? அது இதுக்கு பொது தரிசனத்துல நாங்க போயிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற பொது தரிசனம் வேணாம போயிடும். அப்படிதுமே அது 7 மணி நேரம் ஆயிருது. அடியும் போனேன் இல்லை, 7 மணி நேரம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, மதியம் 2 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். 2 மணிக்கு போட்டா 3 மணிக்குள்ள வந்துடலாம். 1 மணி நேரத்துல நட சாத்த மாட்டாங்க. 2 மணி இல்லைன்னா ஒரு 3 மணிக்கு போனீங்கன்னா அந்த நேரத்துல போனது சாமி பார்த்துட்டு வந்தேன். திருச்செந்தூர்ல எங்க நடைய சாத 1 நிமிஷம் சாத்திட்டு உடனே திறந்துருவாங்க. திருச்செந்தூர்ல அவ்வளவு சிறப்பு.
7ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஆமா நம்ம கடைசி போயிடும். 41 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் போயிடும் கண்டிப்பா. நவகையில சரி, நவகையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு மறுநாள் காலையில எங்கேயா பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர் பார்த்துட்டு வந்துடும். அப்படி செஞ்சிருவோம் பிளான் பண்ணி. சரி, திருவூர் கூட்டிக்கிட்டோம், சாமிகிட்ட விண்ணப்பிப்போம். திருவள்ளுவர் என்ன நமக்கு துணை செய்தோ அதுதான் சரிதானே. சரி, இப்ப இருந்து நம்ம விண்ணப்பத்தை என்ன சரி வழிபாட்டுல சாமி எப்படியாவது நவகையிலாயம் கூப்பிட்டு போயிருப்போம், எப்படியாவது முருகப்பெருமான காமிச்சிருப்பா அப்படின்ட்டீங்கன்னா, சாமி வந்து எளிவந்த பிரான். அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூர் ஆணை மதக்கழுவாமி என்று சொல்வதற்கிறாங்க. சாமி எளிவந்த பிரான். அடியார்கள் என்ன விண்ணப்பம் செய்யறோமோ அதை செவி கொடுத்து கேட்டு உடனே அதை என்ன பண்ணிடுவாராம், யோசிச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாமே இந்த அடியார்கள்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு சொல்றதுனால சாமி என்ன பண்ணுவாரு, உடனே அவருடைய இதை நீக்குவார். யாதே செய்யும் யாமல்லோம் நீயே எண்ணில் ஆதே செய்யும் அளவில் பெருமையான் சிவரும். என்ன சாமி எல்லாரும் உன்னுடைய செயலுங்காங்க, அப்படியா சாமி அப்படின்னா, அடியார் சொல்லிட்டாங்கல்ல அப்படியேதான் அப்படிமா சிவபெருமான். அதனால சிவபெருமான் எல்லாம் அடியார்கள்லாம் எப்படி செய்வாங்க, எந்த ஒரு செயலையும் சிவன் செயல் என்று செய்கின்ற காரணத்தினால் சிவபெருமான் அடியாருடைய அந்த எல்லா விதமான சிறப்பையும் செய்து கொண்டே இருப்பார். அடியாருக்கு எளிவந்த பிரானாக இருப்பார். இப்படி அந்த வாரார் விசுமுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாரும் காண்டற்கரிய பேராளன் எமக்கெடிய பேராளன் தென்னன் பெருந்துறை பிச்சேற்றி வாரா வழியரளி வந்தெனக்கு ஆறா அமுதின் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மாயினாரு மாணிக்காசு. சாமி எவ்வளவு பேராசையோட இருக்காரு. இந்த உயிரில எப்படியாவது நம்ம கடை தேத்திர மாட்டோமா அப்படின்னாலும் இது ஈடு கொடுக்கவே மாட்டேங்கான் இந்த உயிர். இப்ப வாப்பா, இப்ப சாமிக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு உயிர் கொஞ்சம் பக்குவமா இருந்தாலும் சாமி என்ன பண்ணுவாரு, இழுத்துருவாரு. ஒரு பூ வச்சாலும் சாமி விட மாட்டாரு, இழுத்துருவாரு நம்ம அவர் பக்கம். அப்படி போயுமே சில உயிர் என்ன செய்யுது, சாமி பக்கத்துல போயும் கூட புறத்துல நோக்கி உடன்தான் பாக்குதான். இந்த உலக இன்பத்துல ரொம்ப எத்தனையோ 99% இதிலேயே அனுபவிச்சு சாமி கிட்ட போறதுக்கு ரொம்ப தயங்குது. அதுலயும் ஞானசம்பந்த பெருமான் சொன்னாரு, எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கில் பிழையாத ஒண்ணும் அப்படின்னாரு. ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, இந்த ஆவி வற்புறுத்துறாராம் சாமி. இப்ப வாப்பா நான் வற்புறுத்துறாராம். இது இல்ல சாமி, இன்னும் நிறைய அனுபவிச்சு நல்லா அடி வாங்கிட்டு எவ்வளவு தூரம் நான் துன்பப்படுறமோ துன்பப்பட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வரேங்குது. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு சொல்லுங்க பாப்போம். சாமி இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இதை அனுபவிச்சுட்டு தான் வாரேன்னு சொல்லும்போது சாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சாமி விட்டுருவாரு. இது நல்லா அடித்து அக்காரம் தீட்டிய உன் அற்புதம் அறியேன்னு சொல்ற மாதிரி இங்க போய் சரி துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரணும்னா வாப்பா, உனக்கு அது இன்பமா தெரியுது, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சாமி அனுபவிக்க விட்டுருவாரு. இங்க வந்து நாம இன்ப துன்பம் ரெண்டையும் நுகர்ந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் அடி வாங்கி அடிச்சு அக்காரம் தீட்டி எப்படி அது ஒரு தங்கம் வந்து ஆபரணமாக ஆகின்றதோ அது போல நம்ம ஆபரணமாக்கி சாமி அணிந்து கொள்வார். நம்ம தங்க கட்டி எடுத்து கழுத்துல போட முடியுமா சுவா? தங்க கட்டி ஒரு கிலோ கட்டியை எடுத்து ரொம்ப அழகா இருக்கு, ஒரு கிலோ கட்டி அப்படின்னு சொல்லி 2 பக்கம் ஒரு ஓட்டையை போட்டு நான் கழுத்துல மாட்டேன், என்ன சொல்லுவாங்க எல்லாரும், சரியான பைத்தியம் வந்துருச்சுடா, இதுக்கு ஒரு வேலையே இல்லையாடா இது அப்படின்னு செய்வாங்க, சரியான பைத்தியம். அப்ப அந்த தங்கத்தை அடித்து அக்காரம் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஆபரணங்கள் செய்து அதே தங்க கட்டி தான் இப்ப எப்படி இருக்கு, ஆபரணம் போட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, மதிப்பாங்க, அண்ணே வணக்கம்ங்க, அக்கா வணக்கம்க்கா அப்படின்னு என்ன செய்வாங்க, விழுந்து கும்பிடுவாங்க. அதே போல நம்ம ஆபரணம் ஆக்கி சிவபெருமான் அணிஞ்சிருப்பாங்க. இந்த உலக போகத்தை எல்லாம் மாற்றி சிவபோகத்தை நமக்கு விளைவிப்பார் சிவபெருமான். அவங்களுக்கு அப்படி இந்த அத்தனை சிவபெருமான் சொல்ற அத்தனையுமே முருகப்பெருமானும் ஏத்துக்கிறோம். 2 பேருமே ஒரே ஆள் தான், வேற வேற கிடையாது, இருவரும் ஒருவரே. சே 5 முகமெண்ணில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மர நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். 2 முருகன் 5 முகமெண்ணில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மர நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின், ஒரு தடவை நினைச்சாலே 2 காலும் தோன்றும். 2 திருவடியும் சாமி முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் எப்பயுமே முருகான்னு சொல்லிட்டோம்னா 2 திருவடி நம்ம தலை மேல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க முருகான்னு சொல்லுங்களேன், உங்க சாமி திருவடி நம்ம தலை மேல நம்ம எப்பயுமே ஆள் பதிஞ்சுக்கிட்டே இருக்குமா. பேர்பட்ட குற்றம் செய்தவனும் முருகான்னு சொன்னோன்னா அவன் குற்றத்துல முருகப்பெருமான் மன்னித்து வருவாங்க. பல பாடல்கள் அருணைநாத பெருமானும் அதை பாடுறாரு. சரி, அப்படி
இந்த இத்தனையும் இந்த இந்த குதிரை முகம் மாறியது எல்லாத்தையும் பார்த்து நவரத்னமயமான ஆலயத்தில் புகுந்து அவர் போய் வழிபட்ட இத்தனை விஷயத்தையும் எடுத்து அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றாரு. வேதியர்களே, நம் திருக்கோயில் முகப்பில் இருக்கும் அரிய தீர்த்தத்திற்கு கூறும் சிறிய திருப்பெயரும் பொருந்திய 16 எனப்பெறும் அன்பை கற்பிக்கும் அதுபோக வாஞ்சி தீர்த்தம் என்றும் அதுவென்று போத தீர்த்தம் பொருந்திய சத்திய தீர்த்தம் என்பனும் இப்படி நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே உண்டு. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நான் உனக்கு எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரப்பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய இன்மொழியாகிய சிறந்த தேனை திருமுன்பு இருந்த முனிவர்களான திரிசுதந்தர்கள்னா யாரு? முருகப்பெருமானை பூஜிக்கின்ற அந்தணர்கள் திரிசுதந்தர்கள். எத்தனை பேரு? வெரி குட் வெரி குட், கைத்தருங்க சார். கதை நல்லா கரெக்டா கேட்காங்க. தில்லையில பூஜை செய்யக்கூடிய அந்தணர்கள் எத்தனை பேரு? 3000 அந்தணர்கள். முருகப்பெருமானை பூஜை செய்யக்கூடிய அந்தணர்கள் எத்தனை பேரு? 2000. திரிசுதந்தர்கள் பேரு. ரைட். கதையை ரொம்ப கவனமா கேட்கணும். அப்படி திரிசுதந்தர்கள் எல்லாம் செவிகள் எடுத்து பருகி இந்த கதையெல்லாம் அவங்க கேட்கறாங்க. கேட்டு எடுத்து பருகி ஒப்பற்ற மறைகள் இன்று வரை உணர்வால் உணர இயலாத புகப்பரமன் திருவடி நிலையின் கண் பிரியாது வழிபாடு செய்து இருந்தார். அவருடைய போலெல்லாம் கேட்டு அந்த திரிசுதந்தர்கள்லாம் பிரியாது இருந்து முருகப்பெருமானை அங்கே பூஜை செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு இந்த கதை முடியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் இந்த திரிசுதந்தர்களுடைய வரலாறை பற்றி அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது 10வது அத்தியாயம். நம்ம தீபாவளிக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? திருச்செந்தூர் புராணத்தை நம்ம முதல்ல முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து இதுக்கு போக போறோம். ரெண்டையும் போட்டு இனிமேல் உழப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால நம்ம இது முதல் திருச்செந்தூர் புராணத்தை முடிச்சுட்டு அதை ஊடல லைட்டா என்னைக்காவது ஒரு நாள் அதையும் கொஞ்சம் லைட்டா பார்த்துருக்கோம். சரிதானா? இப்போ தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் புராணத்தை இன்னும் நம்ம நிறைய அத்தியாயம் பார்க்க வேண்டியது. இன்னொரு 4 மாசத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். அதனால இதை தொடர்ந்து நம்ம முடித்து விடுவோம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்து திருச்சிட்டோம். காலனார் வெங்கோடும் தூதர் வாதங்கோடு என் காளினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடு காணமே பின் தொடர்ந்து அலராம் சூளம் வாழ்தண்டு செஞ்சேவள் கோதண்டமும் சூடும் தோளும் தடம் திருமார்பும் தூயதால் தண்டையும் ஆனார்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆழகாலம் வரன் ஆழதாக அஞ்சிடும் தேவர் வாழன்று வந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை வேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே சாலிசேர் சங்கீனம் வாவி சூழ் பங்கயம் சாரடா செந்திலம் பதிவாழ்வே தாவி சூழஞ்சி முன் சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே தாரைவேல் உந்திடும் பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயம் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகமடிவளம் சொரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்று மின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளம் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதுங்கும் நிலவே உலகெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய்த அணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னாளுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்